அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. வெளி வட்டாரத்தில் உங்களுக்குரிய மதிப்பு மரியாதை அதிகரிக்க காண்பீங்க. அதே மாதிரி இது நாள் வரைக்கும் நீடித்திருந்த எதிர்ப்புகள், எதிரிகளினுடைய தொல்லைகள் இவை எல்லாமே படிப்படியாக தங்களை விட்டு விலக்க ஆரம்பிக்கும். அதிர்ஷ்டம் தங்களுக்கு துணை நிற்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இனி வரக்கூடிய காலங்கள் அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் ஒரு சில விஷயங்களில் அவ்வப்போது பிரச்சனைகள் எழத்தான் செய்யும். அதை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியதாக இருக்குங்க. இருப்பினும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது அவசியமான ஒரு காலகட்டமாக வரக்கூடிய காலங்கள் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் எல்லா விஷயத்துலேயுமே கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள பாருங்கள். அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா நன்மைகளும் அனுகூலங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது. தாங்கள் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் ஒவ்வொன்றாக நடைபெற ஆரம்பிக்கும். கல்வி சார்ந்த விஷயங்கள் தங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பயணங்களும் உங்களுக்கு வெற்றியை தருவதோடு மட்டும் இல்லாமல் அனுகூலங்களையும் அதன் மூலமாக சாதகமான பல நிலைகள் உருவாக்குவதோடு தங்களுக்கு தேவையான உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியம் தொடர்பாக செலவுகள் அதிகரிக்க செய்யுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வண்டி வாகன செலவுகளும் மற்றொரு புறம் அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில் குடும்பத்தில் செலவுகள், உங்களினுடைய சௌகரியங்களை அதிகரிப்பது தொடர்பாக செலவுகள் அப்படின்னு அதிகப்படியான செலவுகளை நீங்கள் செய்ய வாய்ப்புகள் இருக்குது. தேவையற்ற செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழல் கூட பலருக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க. உணவு விஷயத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது அவசியமான ஒன்று. மன ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புகள் இருக்குது. தேவையற்ற நிதி இழப்பு உங்களுடைய வருத்தத்தை மேலும் அதிகரிக்க செய்யலாம். இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சு செயலில் நிதானமும் பொறுமையையும் கடைபிடிக்கிறது அவசியமான ஒன்று. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடுகள் செய்கிறது முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்கள் உங்களுக்கு உருவாகலாம். அதே மாதிரி உடல்நல பிரச்சனைகள் பார்த்தோம் அப்படின்னா கால்வலி போன்ற பிரச்சனைகள் இடலாம். ஒரு சிலருக்கு தூக்கமின்மை பிரச்சனை தொந்தரவு கொடுக்குங்க. இதனால் உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்கிறதுலையும் சிக்கல்கள் ஏற்படலாம். உங்களுடைய மனதில் இனம் புரியாத பயம், பதற்றம் ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். மற்றொரு புறம் சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையும் நடைபெறுது. அப்படிங்கிறதுனால உங்களுடைய குடும்பம் மற்றும் பணியிடத்தில் கடினமான சூழல் நிலவ ஆரம்பிக்கும். திருமண வாழ்க்கையில் மனக்கசப்பு அதிகரிக்கலாம். வேலையில் நிறைய சிக்கல்களை சந்திக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலத்தில் எதிரிகளை கவனமாக கையாள பாருங்க. உங்களுடைய புதிய நட்பு தீங்கு விளைவிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால உஷாராக இருக்க பாருங்க. அவர்களிடத்தில் எந்த ஒரு தனிப்பட்ட விஷயமோ, குடும்ப விவகாரமோ, தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த ரகசியங்களோ அல்லது அலுவலகம் தொடர்பான விஷயங்களையோ பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதே மாதிரி உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானமாக செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று. அரசியல் தொடர்புடையவங்க பேச்சில் மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகுவினுடைய அமைப்பால் மனக்குழப்பம், பயம், பதட்டம் இது எல்லாமே தங்களுக்கு அதிகரித்து காணப்படுறதுனால இந்த நேரம் உங்களுக்கு பல விதத்தில் சோதனையை ஏற்படுத்தலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அது மட்டும் கிடையாதுங்க.
வாழ்க்கை துணை, தொழில் கூட்டாளி இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா நிதானத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு கூட சொல்லலாம். திருமண வாழ்க்கையிலையும் சில கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்ல பாருங்க. உங்களுடைய கணக்குகளை வெளிப்படையாக வைப்பது சால சிறந்தது. துணையுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை பேசி தீர்த்து கொள்வதும் நல்லதுங்க. வணிக கூட்டாளிகளால் ஏமாற்றப்படவும் வாய்ப்புகள் இருக்குது. உணவு பழக்க வழக்கத்தில் சற்று கவனமுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். உங்களுடைய வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக இழப்புகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகள் விஷயத்தில் கவனம் இருக்கணும். தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் மனதில் தோன்றலாம். குடும்பம் மற்றும் பணியிடத்தில் உறவுகளை பராமரிக்கிறதுல சிக்கல்களும் உருவாகலாம். அதனால் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்ல பாருங்க. சிலருக்கு உடல்நல பிரச்சனைகள் வேலையை முடிக்கிறதுல தொந்தரவு ஏற்படுத்த செய்யும். கடன் வாங்க வேண்டிய சூழல் பலருக்கும் உருவாகலாம். உங்களுடைய உணவு மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய வேலையில் திட்டமிடலும் கவனமும் தேவை. சிலருக்கு தோல் ஒவ்வாமை, மூட்டு தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தொந்தரவும் கொடுக்கலாம். அதே மாதிரி வணிகம் தொடர்பான விஷயத்தில் மன அழுத்தமான சூழல் ஏற்படும். கோபத்தை கட்டுப்படுத்தி உங்களுடைய மனதை அமைதியாகவும் நிதானமாகவும் வைத்துக் கொள்ளுங்க. இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுடைய நல்ல பெயர் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது. பணியிடத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது சால சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடுமையான முயற்சிகள் மட்டுமே வெற்றியை தரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க. வாழ்க்கை துணையின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். பயணங்களால் ஆதாயங்களும் உண்டாகலாம். அலுவலகத்தில் வந்து பணிச்சுமை அதிகரிக்குங்க. சக பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் உங்களுடைய பணிகளை நீங்களே முடிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. சலுகைகள் கிடைக்கிறதுல காலதாமதம் ஆகத்தான் செய்யும். அதே மாதிரி வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் கடுமையாக பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம். பணியாட்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. பங்குதாரர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமைய பெறலாம். இருப்பினும் வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். என்ன மாதிரியான விஷயங்கள் குடும்ப பெண்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு பார்த்தோன்னா, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு, அந்யோன்யம், குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமை, அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் தங்கள் பேச்சை கேட்டு நடக்கிறது, இது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா, வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு வீட்டு வேலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி அலுவலக வேலையும் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க. ஏதாவது ஒரு விஷயம் சலுகைகளோ இல்லை எதிர்பார்த்த ப்ரமோஷன், ஊதிய உயர்வு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்க்குறீங்க அப்படின்னும் போது அதில் காலதாமதம் ஏற்படும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் பணிச்சுமை வந்து அதிகரித்து தான் காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுலையும் காலதாமதம் ஏற்படத்தான் செய்யும். அதனால் அதை நினைத்து நீங்கள் பெரிய அளவில் வந்து கவலை கொள்ள வேண்டாம். இது இந்த ஒரு 25 நாட்கள் வரைக்கும் தான். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன ஒரு முயற்சிகள் பண்ணாலும் அது காலதாமதம், இழுபறி போன்ற விஷயங்களில் தான் இருக்கும். சிறிது காலம் நீங்கள் தள்ளி போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் நினைத்த மாதிரி அனைத்துமே உங்களுக்கு நடைபெற வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறதுங்க. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம். திருமண வயதில் இருக்கக்கூடிய மகன், அப்படி இல்லை மகளுக்கு வந்து வரன் தேடக்கூடிய முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். சுப நிகழ்வுகள் வந்து அரங்கேறக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும். அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. அலுவலகத்தில் வேலைச்சுமை அதிகரிக்கும். ஆனாலும் அதிகாரிகளினுடைய பாராட்டுக்கள் கிடைக்கிறது வந்து உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குங்க. ஆனாலும் என்னதான் பாராட்டு உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கிறதுல வந்து காலதாமதம் ஆகத்தான் செய்யும். அதே மாதிரி வியாபாரம் தொழில் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான் இருக்குது. சுமாராகத்தாங்க இருக்கும். அதே மாதிரி வந்து கடையை வந்து வேறு இடத்துக்கு மாற்றக்கூடிய உங்களுடைய முயற்சி நல்லபடியாக நடந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம்.
அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, சக பணியாளர்கள் மத்தியில் வந்து உங்களுக்கு சில விவாதம் இல்லை வாக்குவாதம் இதெல்லாம் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து கருத்து மோதல்கள் வந்து சக பணியாளர்கள் மத்தியில் உருவாகலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி வந்து உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களோ, குடும்ப ரகசியங்களோ, குடும்பம் தொடர்பான மற்ற விஷயங்களையோ சக பணியாளர்கள் மத்தியில் வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அது பிரச்சனையை மற்றொரு புறம் ஏற்படுத்திவிடும்.